பிரியு விலாக்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் பீஃப் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது செய்யலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் சோம்பு, கசகசா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா தனித்தனியாக வர்ற மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். அதுக்காண்டி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக அது வேகும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்சது தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதையே ஆட் பண்ணிக்கோங்க. கடையில் இதெல்லாம் வாங்காதீங்க. நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ 2 தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை குட்டி குட்டியாக வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அடி பிடிக்காத அளவு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி அதில் அரை தயிர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் 1/2 கிலோ அரிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நான் பீஃப் 250 கிராம் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1/2 கிலோ தான் அரிசி போட போகிறேன். அதனால் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் 2 பேர் தான், அதனால தான் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பீஃப் வேகிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கறி வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். குக்கர் விசில் போடணும்னு அவசியம் இல்லை. குக்கர் மூடியை திருப்பி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த சைடு பிரியாணிக்கு தேவையான அரிசியை 500 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கறியோடு சேர்த்து அரிசியை போட்டுடலாம். இப்போ அரிசி கூட 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வர்ற வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு அருமையான பீஃப் பிரியாணி ரெடி. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.